ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஜுஜுட்சு கைசன் சீசன் 2 எபிசோட் நம்பர் 15th எபிசோட தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடோட கண்டினியூஷனாக தான் கட்டுறாங்க. நம்ம நனாமி புஜிகோரோ கூடவே பார்த்தீங்கன்னா மற்றவங்க எல்லாருமே வந்து அங்கே ஒரு சிகஹாமியோடைய டொமைனுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம புஜிகோரோடைய அப்பா வந்து அவனுடைய அதாவது அப்பனுடைய சோல் வந்து அவனுடைய பாடியை வந்து மெர்ஜ் பண்ணி விட்ருக்கோம் ஒரு கேள்வி. அவன் வந்து இப்போ வந்து அவளுடைய இதை வந்து இது ஒன்றி அவளையும் கொண்டுட்டு இந்த பக்கம் வந்திருப்பான், எல்லாரையும் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்துட்டு நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் இருக்க அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இதை வாங்கிட்டு அப்படின்னு சொல்கிறேன். இவனுக்கு எந்த ஒரு கேர்ஸ் டெக்னிக்ஸும் எதுவுமே இல்லையே, ஆனால் இவன் பார்க்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நனாமி வந்து யோசிச்சுட்டே இருக்கான். அப்படியே வந்து இவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதாவது நம்ம புச்சிக்கோராவை பார்த்துட்டு இவன் பேரும் புச்சிக்கோரா தானே, இவனுடைய பேர் தான் பின்னாடி வச்சுருப்பா அவங்க அம்மா. அதை பார்த்துட்டு இவனுக்கு பயங்கரமாக இது, இவன் என்ன இவ்வளோ அடி வாங்குறான், இது மட்டும் இல்லாமல் என்ன அடி வாங்குறானே தாங்குறான், இவன் என்னவே அடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே இருக்க டொமைனையும் காலி பண்ணி அங்கே இருக்க அந்த ஆக்டோபஸ் காலி பண்ணி அந்த டொமைன்லேருந்து மற்றவங்க எல்லாருமே வெளியே கொண்டு வரதுக்காக பயங்கரமாக வந்து சண்டை போட்டுட்ருக்கான். அப்படியே பார்த்திங்கன்னா என்னப்பா இவ்வளோ தானே உணவு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு புஜிகோரோட அப்பா வந்து பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்கே எல்லாருமே வந்து சரியான ஆளாக இருக்கானே, இவன் யார் புதுசாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. அப்படியே நம்ம புஜிகோரோவுக்கு ஒரு மாதிரி ஆகுது, இவனை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவனுக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அவங்க அப்பாவை சரியாக பார்த்ததில்லை இல்லையா, அதனால. அதே போல் நம்ம புஜிகோரோட அப்பானான புஜிகோராவும் இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இதனுடைய கதையை முடிப்போம். அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே வந்து இங்கே வந்து அவங்கள அந்த டொமைன்குள்ளேருந்து வெளியே கொண்டு வரான். அப்படியே பார்த்தீங்கன்னா யார் என்ன ஏதுன்னு கேட்கும்போதே அதுக்கெல்லாம் சொல்கிறதுக்கான டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புச்சிக்கோரவே தூக்கிக்கிட்டு குடு 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 குடுன்னு ஓடுற மாதிரி ஓட போகும்போது இங்கே அமைதியாக என் கூட மாற்றினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூச்சிக்கோரவை தூக்கிட்டு எங்கேயோ நடு ரோட்டில் போட்டுட்டு சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லும்போது நம்ம புச்சிக்கோரை பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறான். அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம வெல்கொண மாட்டேங்கிறான் இல்லையா, வெல்கொண மாட்டேங்கிட்ட ஒரு விரல் இருக்கும், அது சுகுணாவோட விரல். அந்த சுகுணாவுடைய விரலை வந்து இது பண்ணணும், அதாவது சுகுணா வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம யூஜி எடிட்டோரியை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருப்போம். ஆனால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம யார் இவன் விடவே மாட்டாங்க இந்த 3 பேரும், நம்ம நனாமி அதே போல் தாத்தா எல்லாருமே. அதனால் என்ன பண்ணோம், அந்த தாத்தா கொண்டுட்டு நம்ம நனாமியை அங்கேயே எரிச்சிட்டு பாதி எரிச்சிட்டு வந்து இவனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம யூஜி வந்து அங்கே மயங்கி உக்காந்துட்ருப்பான். அவனுக்கு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா விரலை கொடுத்துருவாங்க. மொத்தம் 15 விரல் சாப்பிட்டுட்டார் தலைவர், 20 விரல. இப்போ பார்த்திங்கன்னா அவன் சொல்லியிருப்பான் இதுக்கு முன்னே, சுகனாக்கிட்ட கொஞ்சம் பார்த்து இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு. தலைவரே பார்த்திங்கன்னா கண் முழிச்சிட்டிங்களா, வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெல்கணும் பண்ணியே கேட்கும்போது யார் அது அப்படின்னு சொல்லி இவங்கிட்ட இருக்கக்கூடிய விரலையும் கொடுத்துருவான். கொடுத்த உடனே நம்ம இவனுக்கு கப்பம் கிடைக்கிடும். ஏன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கான். அப்படியே பார்த்திங்கன்னா இங்கே அந்த பொண்ணுங்களும் யாருன்னா நம்ம கெத்தோவை தான் கொடுத்துட்டு வந்துருப்பான். ஏன்னா அவங்ககிட்ட விரல் இல்லாமல் இருந்திருக்கோம். அந்த விரலை எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க. இவங்ககிட்ட இருக்க விரலை எல்லாத்தையுமே கொடுத்து மொத்தம் 15 ஆயிடுச்சு. அப்படியே நம்ம ஹீரோ மயங்கிருக்க உடனே இவன் கான்ட்ராக்ட் போட்ட மாதிரி நம்ம சுகுணா வந்துட்டாங்க. வந்த உடனே ஒரு கையை வெட்டிடுவான். அப்படியே வெட்டினுட்டு எல்லோரும் தலை வணங்கணும். அதாவது கேர்ஸோடைய தலைவன் அரசனுக்கே தலை வணங்கலைன்னா தலை துண்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே வந்து இது பண்ணிகிட்டு இருக்கும்போது நாங்கள் கெத்தோ சொல்லி தான் வந்தோம், கெத்தோ தான் வந்து உங்களை திரும்ப கொண்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நம்ம சுகுணா வந்து சிரிச்சுட்டு ஓகே எங்களை விட்டுருவீங்கள, ஒன்று எங்களை கொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவள் இழந்த உடனே பக்கத்தில் இருக்கல போட்டு தள்ளிடுவான். அப்படியே இவன் பார்த்துட்டு நம்ம அப்படின்னு சொல்லி இவனும் பயப்படாகும்போது நீங்கள் பாருங்கள், நீங்கள் என்னை ஒன்றும் பண்ணலன்னா மற்ற வயர்லெஸ் இருக்க இடத்தையும் நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகுணாவை மிரட்ட பார்க்க இவன் பயங்கரமாக சிரிச்சுட்டு என்னப்பா உனக்கு எதுனா வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெல்கொண்டு பண்ணி, இல்லை தலைவரே உனக்கு ஒன்றும் வேணும் தலைவரே, நீங்கள் போகலாம் தலைவரே அப்படின்னு சொல்லிகிட்ருக்கு. அப்படியே பார்த்திங்கன்னா எங்கே அந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஹீரோவை வந்து சுகுணா வந்து கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டான். அடுத்த எபிசோடு என்ன பார்க்க போகுதுன்னு பார்க்கணும். பாய்.